Hello all, welcome to the part 2 of Nutrition and Health. Food hygiene, உணவு சுகாதாரம். Food spoilage is an undesirable change in the normal state of food and is not suitable for human consumption. Poor personal hygiene may allow pathogenic microorganisms to cause food spoilage. Signs of food spoilage include a changes in appearance, color, texture, odor, and taste. Factors responsible for food spoilage are given below. ஸோ ஃபுட் ஸ்பாயிலேஜ் நமக்கு பிடிக்காது இல்லையா, கெட்டு போகிற ஒரு விஷயம். அந்த உணவு கெட்டு போயிடுச்சுன்னா அது அதோட நார்மல் ஸ்டேட்டில் இருக்காது. அதனால நம்ம ஹியூமன் கன்சம்ஷனுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு கெட்டு போச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சில சைன்ஸ் இருக்குது. சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ், அதோட தோற்றம் நம்ம சமைக்கும் போது ஒரு மாதிரி இருந்துக்கும். ரெண்டு நாளோ இல்லை அடுத்த நாள் நம்ம பார்த்தோம்னா அது வேற மாதிரி, பால்னா திரிஞ்சு போயிருக்கும். ஸோ சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். கலர் மாறி இருக்கலாம், டெக்ஸ்சர் மாறி இருக்கலாம், ஓடர் ஸ்மெல் மாறி இருக்கலாம், டேஸ்ட்டும் மாறி இருக்கலாம். ஸோ சில ஃபேக்டர்ஸ் இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ்க்கு ரீசனபிளாக இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் there are two types, internal and external. internal factors என்னன்னா enzymatic activities and moisture content of the food. நம்ம ஃபுட்ல இருக்கிற ஆக்டிவிட்டீஸே ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரியும் நடந்திருக்கலாம். இல்லை மாய்ஸ்சர் கண்டென்ட், அதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் பேசிஸ்னாலையும் ஏதாவது ரியாக்ஷன் நடந்திருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதில் என்னென்னலாம் இருக்குது? அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட், கலப்படம் பண்ணு ஏதாவது ஒரு பொருளாக ரீசன் இருக்கலாம். கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், கண்டாமினேட்டட் தூய்மை இல்லாத பாத்திர பண்டமாக இருக்கலாம். அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியாவே கிளீனாக இல்லாமல் இருக்கலாம். அண்ட் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், என்னதான் சமைச்சாலும் அதை ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ண முடியல அப்படின்னாலும் உணவு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ இப்படி உணவு கெட்டு போகாமல் எப்படி பாதுகாக்கலாம்? Food preservation is the process of prevention of food from decay or spoilage by storing in a condition fit for future use. ஸோ அது கெட்டு போகாமல் ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸோட நேம் தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஃபுட் இஸ் ப்ரிசர்வ்ட் டு, எதுக்காகலாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட். ஒன்று வந்து ஒரு நாள்லே சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம 2 நாளோ 3 நாளோ வச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரீடைன் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. தேர்ட், இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளை. அண்ட் ஃபோர்த் வந்து மெயின் ரீசன், டிக்ரீஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். வேஸ்டேஜை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரையிங். ட்ரையிங்னா உலர்த்தல். It is the process of preservation of food by removal of water or moisture content in the food. ஸோ ட்ரையிங்னாலே நார்மலாக உங்களுக்கு தெரியும், காய வைக்கிறது. காய வைக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த உணவில் இருக்கிற தண்ணீர், மாய்ஸ்சர் கண்டென்ட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இட் கேன் பி டன் எய்தர் பை சன் ட்ரையிங் ஆர் வேக்யூம் ட்ரையிங் ஆர் ஹாட் ஏர் ட்ரையிங். சன் ட்ரையிங்னா எக்ஸாம்பிள் செரல்ஸ் அண்ட் ஃபிஷ். நம்ம வந்து நார்மலாக சூரிய வெளிச்சத்துலேயே காய வைக்கிறது. ஏதோ தானியமோ இல்லை மீன் வந்து கருவாடை மாற்றுற ப்ராசஸ்ஸு அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வேக்யூம் ட்ரையிங், மில்க் பவுடர், சீஸ் பவுடர். அதுக்கு அடுத்தது ஹாட் ஏர் ட்ரையிங். எக்ஸாம்பிள் வந்து கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ் இதெல்லாம். இதான் 3 டைப்ஸ். ட்ரையிங் இன்ஹிபிட்ஸ் த growth of microorganisms such as bacteria, yeast and molds. ஸோ ட்ரையிங் பண்ணுறதுனால மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தை வந்து நம்மளால தடுக்க முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் இஸ் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னா புகையிடுதல். இன் ஸ்மோக்கிங், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் மீட் அண்ட் ஃபிஷ் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு ஸ்மோக். ஸோ ஸ்மோக்கு கிட்ட நம்ம வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், காட்டுறோம். இதனால வர ட்ரையிங் ஆக்ஷன்னால தி ட்ரையிங் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்மோக் டென்ஸ் டு ப்ரிசர்வ் த ஃபுட். இதனால ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். Next method is irradiation, கதிர் இயக்கம். Food irradiation is the process of exposing food to optimum levels of ionizing radiations like X-rays, gamma rays or UV rays to kill harmful bacteria and pests and to preserve its freshness. ஸோ நம்ம உணவு பொருளில் வந்து ஒரு செலக்டட் அமௌண்ட் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன்ஸை
எக்ஸ்போஸ் பண்றது. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ இது நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுனால ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, பூச்சி அது எல்லாமே சேர்த்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்குது. Next method is cold storage. Cold storage is a process of storing the perishable foods such as vegetables, fruits and fruit products, milk and milk products, etc. at low temperature. Preserving the food products at low temperature slows down the biological and chemical reactions and prevents its spoilage. So, cold storage na குளிர் முறையில் பாதுகாத்தல். நம்ம நார்மலா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து சில்லான டெம்பரேச்சர்ல வச்சோம்னா அதுக்குள்ள நார்மலா நடக்கிற பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்லோ பண்ணி அது சீக்கிரமா கெட்டு போகாம பாதுகாப்போம். வீட்டில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ரெஃப்ரிஜரேட்டர் தான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். Next method is freezing. Freezing is one of the widely used methods of food preservation. This process involves storing the food below 0 degrees Celsius, at which microorganisms cannot grow, chemical reactions are reduced, and metabolic reactions are also delayed. நம்ம முன்னாடி கோல்டு ஸ்டோரேஜ்ல என்ன இருந்ததுன்னா லெஸ் டெம்பரேச்சர்ல வச்சிருப்போம். ஆனா ஃப்ரீசிங்னா அது டெம்பரேச்சரே 0 டிகிரி செல்சியஸ் தான், மொத்தமா உறைஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த உறைஞ்சு போன விஷயத்துல எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாலையும் வளர முடியாது, கெமிக்கல் ரியாக்ஷனும் ரெடியூஸ் ஆகும், மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் டிலே ஆகும். Next method is called pasteurization, பாஸ்டர்பதனம். It is a process of heat treatment of liquid food products, example for preservation of milk and beverages. Mostly நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மில்க்கும் பெவரேஜஸ்க்கும் தான். This process also involves boiling of milk to a temperature of 63 degrees Celsius for about 30 minutes and suddenly cooling to destroy the microbes present in the milk. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா 63 டிகிரி செல்சியஸ்ல நம்ம பாலை கொதிக்க விட்டுவோம் அரை மணி நேரம். அது அரை மணி நேரம் கொதிச்சதும் சடனா அது டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி கூல் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம மில்க்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும்னு சொல்றாங்க. The last process is called canning, கலன்களில் அடைத்தல். In canning of food preservation, most vegetables, fruits, meat and dairy products, fruit juices and some ready-to-eat foods are processed and stored in clean, steamed airtight containers under pressure and then sealed. It is then subjected to high temperature and cooled to destroy all microbes. So நம்ம நார்மலா பார்க்குறோம்ல பேக்கேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கேனிங் தான். டப்பாக்குள்ள அடைச்சோ இல்லை பேக்கெட்குள்ள போட்டோ இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் பண்றதுக்கு பேரு தான் கேனிங். So, the various methods of food preservation are drying, smoking, irradiation, cold storage, freezing, pasteurization, and canning. Addition of preservatives. So, நம்ம preservatives எல்லாம் ஆட் பண்றதுனால நம்ம உணவுப் பொருள் வீணாகாம அது கொஞ்சம் டிலே பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் preservatives என்னென்னு பார்த்தோம்னா natural and synthetic preservatives. Various types of natural preservatives என்னென்னு பார்ப்போம். First, addition of salt, உப்பு ஆட் பண்றது. It is one of the oldest methods of preserving food. Addition of salt removes the moisture content in the food by the process of osmosis. Salt ஆட் பண்றது தான் ரொம்ப பழைய முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Salt ஆட் பண்றதுனால நம்ம moisture contentum இருக்காது. Next, addition of sugar. உப்பு மட்டும் இல்ல, சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். Sugar or honey is added as a preservative to increase the shelf life of fruits and fruit products like jams, jellies, squash, etc. The hygroscopic nature of sugar or honey helps in reducing the water content of food and also minimizing the process of oxidation in fruits. So process of oxidation நால தான் நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸோ சீக்கிரமாக கெட்டு போகுது. அது டிலே பண்ணுறது வந்து சர்க்கரை இல்லை தேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் அடிஷன் ஆஃப் ஆயில். எண்ணெய் ஆட் பண்ணுறது. Addition of oil in pickles prevents the contact of air with food. Hence, microorganisms cannot grow and spoil the food. நம்ம நார்மலாக ஊறுகாயில் ஆட் பண்ணுற ஆயில் வந்து ஏரோட கான்டாக்ட் ஃபுட்டுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுனால
இது ஒரு பெஸ்ட் ப்ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் synthetic preservatives என்னென்னு பார்ப்போம். Synthetic food preservatives like sodium benzoate, citric acid, vinegar, sodium metabisulfite, and potassium bisulfite are added to food products like sauces, jams, jellies, packed foods, and ready-to-eat foods. So various types of food preservatives, synthetic food preservatives இதெல்லாம் தான். These preservatives delay the microbial growth and keep the food safe for long duration. Thank you all for watching.